போன வாரத்தில் பிள்ளைகளை குறித்து நம்ம பார்த்தோம். எதனா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பார்த்த விஷயங்கள்? ஆனாலும் அதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். போன வாரத்தில் அந்த வசனத்தின்படி, நம்ம சங்கீதம் 147 அந்த வசனத்தின்படி, அவர் உன் வாசல்கள் 12வது வசனம், உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறார், எப்படி நாம் ஆசீர்வதிக்கணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். முதல்ல கற்பனைகளை நாமளும் கடைபிடிக்கணும், பிள்ளைகளையும் கடைபிடிக்கும்படி கற்றுக் கொடுக்கணும். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதிப்பார் என்று பார்த்தோம். இரண்டாவது, அவருக்கு பயந்து, அவர் கற்பனைகளின்படி அவருக்கு பயந்து வாழுறவங்களுக்கு கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கிறார். கற்பனையின்படி வாழ்வது ஒன்று, அவருக்கு பயந்து வாழ்வது ஒன்று. பயந்து வாழ்துன்னா நம்ம அவர் என் கூட இங்கே இருக்கிறாரு. இப்போ நான் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, நிர்விசாரமாக உட்காரலாம், உங்கள் இஷ்டத்துக்கு உட்காரலாம். ஆனால் ஏன் ஒழுக்கமாக உட்கார்றீங்க அப்படின்னா அவர் என் பக்கத்தில் இருக்கிறார், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நிற்கிறவங்களும் சரி உட்காந்துங்கிறவங்களும் சரி, அந்த நம்ம பக்கத்தில் அவர் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார்ங்கிற அந்த பயபக்தி என்ன பண்ணுது, நம்ம ஒழுக்கமாக நடக்க செய்யும். நாம் தனியாக இருந்தால் கூட ஒழுக்கமாக நடக்கிறோம். காரணம், அவர் எனக்கு முன்னும் பின்னுமாய் இருக்கிறார் என்கிற பயம். அந்த நம்பிக்கையில் தான் நம்ம இதுவரையிலும் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்த்தோம். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறது, என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். அதாவது நம்ம பிள்ளைங்க நம்ம கூடவே நம்ம சுற்றியே இருக்கணும். வசனத்தின்படி ஒலிவ மர கன்று, பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கணும்னு சொன்னால், உங்கள் பிள்ளைங்க உங்களை சார்ந்தே இருக்கணும், உங்களை பற்றியே இருக்கணும், உங்களை கூடவே இருக்கணும். அப்படின்னா தேவனுடைய ரகசிய செயல் உங்கள் கூடாரத்தில் இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய ரகசிய செயல் அது என்னது? தேவனுக்கு ரகசிய செயல் இருக்கா? இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னாரே, அப்போ ரகசியம் இருக்கு இல்ல? என்ன ரகசியம் அது? ஒரு நிமிஷத்தில், ஒரு இமை பொழுதில், தெரியாதா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது 5வது வசனமா பாருங்க. 15, 51, 55 பாருங்க. இதோ ஒரு நிமிஷத்தில், இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்தில், ஒரு இமை பொழுதில் நாம் எல்லோரும் ஆமேன் சொல்லலாமா? இந்த ரகசிய செயல் நம்ம கூடாரத்தில் இருக்கணும். எப்பவுமே நாம் ஆயத்தமாக இருக்கிறேன்னு நம்ம காட்டணும். எப்போ வந்தாலும் ஆண்டவர் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த ரகசிய செயல் நமக்கு இருக்கணும். நமக்கு ஆண்டவருக்கு ரகசியம் இருக்கான்னா இருக்குது. அவர் வரப்போகிறது ரகசியமாக தான் வரப்போகிறார். அது யாருக்கு தெரியும்னா, அவருக்காக வாழுற காத்திருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக எக்காலம் துணிக்கும். எல்லாரும் கிறிஸ்துக்குள்ளே மரித்தவங்க முதலாவது உயிர் தெழுந்திருப்பாங்க. அப்புறம் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அவங்க உயிர் தெழுவாங்க, நாம் மறு உருவம் மாற்றப்படுவோம். அதாவது இந்த உருவத்தில் இருந்து வேற உருவம் மாறி பறந்து போயிடுவோம். போட்டுங்கிற ட்ரெஸ்லாம் கீழே கிடக்கும், நான் பாட்டு மாறி போயிடுவோம். என்னடா இங்கிருந்தா பாஸ்டர் இருந்தார், அவர் துணி மட்டும் கிடக்குது, ஆளை காணுமே அப்படின்னு தேடுவாங்க. என்னன்னாக்கா அவர் மறுரூபம் ஆயிட்டாரு. அப்போ என்ன சொல்லுவாங்களாம், உலகத்தில் மக்கள் நியூஸ்லாம், ஏதோ ஒரு சக்தி இவங்களை அழிச்சிடுச்சு, அவங்க எல்லாரும் ஒருத்தர் கூட காணாது போயிட்டாங்க, இவங்க அப்போவே இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, கடவுள்னு சொல்லிட்டு யாரையோ இல்லாத கடவுள்லாம் கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி பரப்புவாங்களாம். ஆனால் முடிவு தெரியுமா, இது
ஆண்டவருடைய வருகை அப்படின்னு பிற்காலத்தில் அந்த ரகசியம் வெளிப்படுமாம். இதெல்லாம் ஃப்யூச்சரில் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நடக்க போகிற காரியங்கள். இப்போ நம்ம 4வதாக பார்க்க போகிற விஷயம் 14வது வசனம். வாசித்த 10ஆம் அதிகாரம் 14வது வசனம், 10ஆம் சங்கீதம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. இப்போ திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணணும்னா அப்போ ஒரு சம்பவம் அங்கே நடந்தாகணும். ஏதாவது ஒன்று இல்லாமல் ஒன்று நடக்காது. இப்போ கடைக்கு போகிறீங்க, இப்போ நீங்கள் 1 கிலோ பருப்பு வாங்குறீங்க, இல்லை 1 கிலோ சர்க்கரை வாங்குறீங்க, 1 கிலோ அரிசியே வாங்குறீங்க. 1 கிலோ அரிசி கொடுப்பா. அவன் என்ன கேட்குறான்? ஏதோ ஒன்று கேட்பானே, புரியல. உப்பு கேட்பானா? சரி, அப்புறம் என்ன அரிசின்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் முக்கியமானது மறந்துட்டீங்களே, பணம் கொடுன்னு கேட்பான். பணம் கொடுக்காத வாங்கி தருவீங்களா? பணம் கொடுக்காத அரிசி வாங்கிடுவீங்க? எப்படிங்க? அதை சொல்லவே இல்லையே நீங்கள். இன்னும் அரிசி கேட்பான்றீங்களா? என்ன அர்த்தம்? துட்டு கேட்பான். துட்டு இல்லைன்னா எதுவும் கிடைக்காது. அதே போல தான் நாம் ஒன்று கொடுத்தாதான் நாம் இன்னொன்னை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது திக்கற்ற பிள்ளைகள், ஒருவேளை நான் திக்கற்றவன், நீங்கள் திக்கற்றவங்களா இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அவர் சகாயராக இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஆமாம் தானே? ஒன்று நீங்கள் அதுக்கு ஈடு என்ன பண்ணுறீங்க? இப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தார். நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்படின்னா அவரையே சொந்த தெய்வமாய் குல தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதுக்கு ஈடு அவர் தம் உயிரையே கொடுத்தார். அவரை நாம் தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம். அதுக்கு ஈடு அவர் தன்னுடைய உயிரையே உங்களுக்காக கொடுத்தார். பாவ மன்னிப்பு உண்டாக்கினார். இந்த உலகத்தில் வாழ வைத்தார். இந்த உலகத்தில் எல்லா மக்கள் மத்தியிலும் உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணணும்னா என்ன செய்யணும்? அதுலேயே இருக்கு, அந்த வசனத்திலேயே. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்களேன். போதும். என்ன பண்ணுறான்னா, ஏழையானவன், திக்கற்றவன், ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். அப்போ அவனுக்கு ஒப்புவிக்கிற அவனுக்கு அவர் சகாயராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் இதில் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் கிடைக்கணும்னா அவங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அவங்கள முழுமையாக சரண்டர் பண்ணணும். ஆண்டவரே, இனி நான் இல்லை, நீர் எனக்குள்ளே வாரும் என்று சொல்லும்போது ஆண்டவர் அவனுக்குள்ளே வந்து அவனுக்கு சகாயராய், துணையாளராய், விருந்தளிக்கிறவராய், பாதுகாக்கிறவராய், பராமரிக்கிறவராய் அவனோடு கூட நிற்கிறார். அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு எப்படிங்க சகாயம் பண்ண முடியும் அப்படின்னா, திக்கற்ற பிள்ளைகளா நீங்கள்? திக்கற்ற பிள்ளைகளா எனக்கு யாரும் கிடையாதுங்க. எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் இல்லை. அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க ஆனால் இல்லை. அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான் ஆனால் இல்லை. எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் உதவிக்குன்னு போனால் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் இருப்பாங்க. நான் இல்லையே அவனுக்கு, நான் பார்க்க மாட்டேனா, நான் கேட்க மாட்டேனா, நல்லது கெட்டதுன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு கேட்குற மாதிரி ஒரு விஷயம், நீங்கள் ஒரு அமௌண்ட்டு பணம் கேட்க போகிறீங்க. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வரக்கூடாதம்மா, இப்போ தானே ஒரு கடன்காரனுக்கு கொடுத்து தொலைச்சேன். அங்கே வீட்டில் கஞ்சி இருக்காது, கடன்காரனுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுக்குற அளவுக்கு தூக்கி தொலைச்சிட்டாராம். இதெல்லாம் என்னென்னா அது மேம்போக்கானது தான். ஏன்னா இயேசுவை தவிர உலகத்தில் உண்மையான அன்பு காட்டுகிறவர்கள் ஒருத்தரும் கிடையாது. அல்லேலூயா. என்னுடைய கிறிஸ்துவுக்குள்ள 40 வருஷம் அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்ச ஒரே விஷயம், உலகத்தில் யாரையும் நம்புறதை விட இயேசுவை நம்புறது மட்டும்தான் பெட்டர். அல்லேலூயா. உங்களுக்கும் அதுதான். நீங்கள்
அண்ணன் இருக்கிறான் பார்த்துக்குவான், தம்பி இருக்கிறான் பார்த்துக்குவான், அக்கா இருக்கிறா பார்த்துக்குவான், தங்கச்சிக்கிறா பார்த்துக்குவா, எல்லாம் பார்த்துக்குவாங்க என்ன பண்ணுறேன்னு. ஆனால் திக்கற்றவர்களுக்கு சகாயம் செய்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாமா? சங்கீதம் 10:18 வசனம். அப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளுவீர். அப்ப அந்த திக்கற்றவங்க என்ன செய்யணும்? ரெண்டாவது வசனத்தின்படி சொல்லுங்க. என்னத்தை கேட்கணும்? என்னத்தை கேட்கணும்? செவி சாய்த்து கேட்டருளும் ஆண்டவரே அப்படின்னாக்கா அவ்வளவுதாங்க. அப்போ நீங்க ஜெபம் பண்றவங்களாக மாறணும். முதல்ல ஒரு விஷயம், நீங்க உங்களை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது ஜெபிக்கிறவங்களா மாறினீங்கன்னா, நான் சொல்றேன், இந்த உலகத்துல திக்கற்றவர்கள் என்றே ஒருத்தர் கிடையவே கிடையாது. ஏன்? ஆண்டவர்கிட்ட நம்ம சரணடைஞ்சதுனால அவருக்கு நாம் பிள்ளைகளாய் மாறுகிறோம், திக்கற்றவர்களாய் இல்லாதபடி போகிறோம். அல்லேலூயா. இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்ப காலங்கள்லேருந்தே நான் சொல்லுவேன், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது ஒரு சின்ன அற்பமான காரியம்தான். ஒரு இதெல்லாம் போய் ஒரு காரணமாடா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு. ஆனால் தேவன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரணத்துக்காக ஏற்றுக்கொள்கிறார், ஏற்றுக்க வைக்கிறார். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, இயேசு ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு பிசாசு பிடிச்சி அவங்கள சுகமாக இருப்பாங்க, அவங்க இயேசு ஏற்றுக்கிட்டுவாங்க. ஒருத்தர் சூனிய கட்டிலிருந்து அவங்க சுகமாக இருப்பாங்க, இயேசு ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இயேசுவை பற்றி கேள்விப்பட்டேன், அவருடைய வழி நல்லா இருக்கு, அதனால் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய, இப்படி நிறைய வழி. ஒருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒரே வழி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழியில் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் அவரிடத்தில் நம்ம முற்றிலுமாய் சரணடைந்தோம் என்று சொன்னா, சரணாகதி அடைந்தோம் என்று சொன்னா, அவர்களுக்கு அவர் சகாயராய் இருக்கிறார். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகள் ஒருவர் இல்லாத இருக்கணும்னா அவங்க ஒப்படைச்சது மட்டும் இல்லை, இரண்டாவது அவங்க தேவனை நோக்கி ஜெபிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாங்கன்னா இந்த உலகத்தில் திக்கற்றவர்கள் என்று ஒரு கூட்டம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. நான் இந்த ஊருக்கு வரும்போது எல்லாம் அப்பா அம்மா தம்பி, அண்ணன் கிடையாது, தம்பி தங்கச்சி எல்லாம் இருந்தாங்க. ஆனால் இந்த ஊருக்கு வந்து என்னை ஒருத்தர் கூட இருக்கிறியான்னு கேட்டது கிடையாது, விசாரித்தது கிடையாது. போனானே குழந்தை தூக்கின்னு போனானே, வெறும் கையோடு போனானே, பாசுக்கு பணம் இல்லாத போனானே, அங்கே போய் இருக்கிறானா செத்துட்டானா என்னன்னு நமக்கு தகவலாவது கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு கேட்கறதுக்கு கூட எங்கள் வீட்டில் யாரும் கிடையாது. ஆனால் எல்லாம் இருக்கிறாங்க, கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் தேவன் என் திக்கற்று போக விடவில்லை. அல்லேலூயா. தேவன் இந்த இடத்துல, இந்த ஊரில் என்னை திக்கற்று போக விடவில்லை. நண்பர்களை தந்தார், உறவாக சபை விசுவாசிகளை தந்தார், அநேக தோழர்களை தந்தார். எல்லாமே அவரால் ஏற்பட்ட உறவுகள், சொந்தங்கள், பந்தங்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் திக்கற்றவங்கன்னு நீங்கள் உங்களை ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யார் கிடையாது? திக்கற்றவங்களே கிடையாது. உங்களுக்கு அவர் சகாயராய் இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுடைய எல்லா வேண்டுதலையும் அவர் செவி கொடுத்து கேட்பார். அல்லேலூயா. ஐந்தாவதாக சங்கீதம் 103:17. மறுபடியும் படிக்கலாம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை இருக்கிறது, அவருடைய நீதி
அவர்கள் அந்த கர்த்தருக்கு பயப்படுறாங்களே, அவங்க பிள்ளைகளின் மேல் அனாதியாய் இருக்கிறார். அனாதை இல்லை, அனாதியாய் இருக்கிறார். அனாதினா வேற, அனாதைனா வேற. அனாதைனா யாரும் இல்லாதவன்னு அர்த்தம், அனாதினா நிகரே இல்லாதவர்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்கிறது. ஓகேவா? அடுத்தது அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேல். உங்க பிள்ளைங்க மேல கிடையாதுங்க, உங்க பேர பிள்ளைங்க மேல வரலும் அவருடைய நீதி விளங்கும். அல்லேலூயா. நாங்க எனக்கு எங்கங்க இப்பதாங்க கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லைங்க, உங்க சந்ததியை பார்த்துட்டு போவேன். உன் பிள்ளைங்களை மட்டும் இல்லை, உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் அவருடைய நீதியால் காப்பாற்றப்படுவதை காணாமல் நீங்க போக மாட்டீங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், கர்த்தருடைய கிருபை அவருடைய நீதி உங்க மேலையும் உங்க பிள்ளைகள் மேலையும் இருக்கும். அப்போ அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? எல்லாத்திலையுமே பயந்து நடந்தா எப்படி? அதுதான் போனதுதான் 3வது தலைப்பு தான், பயந்து நடக்கணும். அவருடைய நீதியை தேட வேண்டும். இன்னைக்கு பைபிளில் பார்த்தீங்கன்னா, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவும் யோவானும் ஒரு உரையாடல் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து யோவான் இடத்துல ஞானஸ்தானம் எடுக்க போறாரு. அங்கே ஞானஸ்தானம் எடுக்க இயேசு போறாரு, ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு யோவான் ஸ்தானகன். அப்போ இவர் போன உடனே இவருக்கு பார்த்து கேட்குறாரு, நீங்கள் எங்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கணுமா? இது எப்படி, நான் ஒத்துக்க முடியாதுன்னாரு. அப்போ இயேசு சொல்றாரு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. இப்போ தேவனுடைய நீதியை நெறிகளை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் தேவனுடைய கிருபை உங்க மேல இருக்கும். அந்த அவருடைய நீதி உன் பிள்ளைகள் மேல் வந்து நிற்கும். அல்லேலூயா. அப்போ நீங்க செய்ய வேண்டியது ஒன்று, அவர் செய்ய வேண்டியது இன்னொன்று. மேன்மையானதை அவர் உங்களுக்கு செய்வார். அப்போ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், அவருடைய நீதி உங்களுடைய பிள்ளைகள் மேல் விளங்கும் வரை உன் கண்கள் காணும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவோமோ, ஏது பண்ணுவோமோ, வாழ்வோமோ சாவுமோ, நீ உன் பிள்ளைகளை காணாமல் போக மாட்டாய். அல்லேலூயா. 6வதாக சங்கீதம் 115:11. பதி 115, 13, 14. ஆமென். அல்லேலூயா. சொல்லமா? இங்க வசனம் தெளிவாக சொல்லப்பட்டது. யாரை ஆசீர்வதிப்பார்? பெரியோர் சிறியோரை ஆசீர்வதிப்பார். அடுத்தது, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வர்த்திக்கப்படுறதுன்னா வளர்ச்சி, விருத்தி அடைகிறது. இப்போ அப்படி விருத்தி அடையணும்னா நாம செய்ய வேண்டியது என்ன? வசனத்திலே இருக்குதான், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர் சிறியோர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த கர்த்தருக்கு பயப்படுறதுன்னு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, அது எப்படி? ஆண்டவர் கத்தியும் கடப்பாரியும் எடுத்துன்னு வந்தாரு, நம்ம ஓடி போய் ஒழிச்சுக்கணுமா? என்னவா இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா? உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? எங்கேயோ ஒரு இடத்துல பட்சம் இருக்குது. 1 யோவான் 1:7-8. இவ்வளோ நேரமா? 1 யோவான் 1:7-8 ஏற்படி. ம் ம் அப்புறம் ஆறாவது வசனம்,
இல்லை அது வசனம் எது ஞாபகம் இல்லை. என்ன விஷயம்னா, என்ன வசன விஷயத்தை சொல்கிறேன் கவனிங்க. அப்போ அந்த வசனத்தை உங்களால் கூட கண்டுபிடிக்க முடியும். அவர் கற்பனையின்படி நடந்து கொள்வதே அவருக்கு பயப்படுகிற பயம். அவருடைய கற்பனையின்படி நடந்து கொள்வதே அவருக்கு. அந்த 1 யோவானா 2 யோவானா அந்த 7-8 வசனங்களில் தான் வரும். இந்த 1 யோவான் மறுபடியும் படிங்க, 6-7 படிங்க. எந்த வசனம் படிங்க? அந்த வசனம் இல்லை, கற்பனையின்படி நடந்து கொள்வதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு வரும் அந்த வசனம். அந்த 1 யோவான் 1 6 7 8 பாருங்க. 1 யோவான் 1 அதிகாரம் 6வது வசனம் படிங்க. பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். அப்புறம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்புறம் வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்புறம் இல்லை, நானே பார்த்து சொல்கிறேன், நீங்கள் அதுக்குள்ளே தேடிக்கிட்டு இருங்க. நான் இந்த வார்த்தையை முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஞாபகம் வந்துடும், அதுக்குள்ளே சொல்லிடுறேன். இப்போ கவனிங்க, நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், பெரியோர் சிறியோர் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார் நம்ம பார்த்தோம். அடுத்தது, அப்படி நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறார், வளர்ச்சி அடைய செய்கிறார் என்று பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய வசனம் 7வது சங்கீதம் 127 4 கடைசி வரை வாசிக்கிறோம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அடுத்தது, வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அவைகளால் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். அதாவது சத்துருக்களுக்கு எதிர்த்து பேசுவார்கள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. சரி கவனிங்க, இப்போ நம்ம 127வது சங்கீதம் 4வது வசனமோ 5வது வசனமோ நம்ம படித்தோம். இதில் பைபிள் இதில் ஆன்லைன் பைபிளில் 5 6ன்னு கொடுத்துருக்கோம். பைபிளில் 5 மட்டும்தான் இருக்கும். ஆன்லைன் பைபிள் 6ன்னு ஒரு வசனம் போட்டிருக்காங்க, அதை 2ஆக பிரித்து போட்டிருப்பாங்க 5வது வசனத்தை. சரி கவனிங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இதுக்கு என்ன சொல்லலான்னு நினைக்கிறீங்க? பிள்ளைங்க நீங்கள் பெற்றுக்கிட்டு இருக்கீங்க, பிள்ளைங்கள்லாம் உங்களுக்கு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் பிள்ளை பெற்றவங்க தான், அதனால தைரியமாக சொல்லலாம். இந்த பிள்ளைங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடக்கடவுளே, பிள்ளைங்களை வச்சுங்கிறவங்களே இப்படி யோசித்தீங்கன்னா பிள்ளைங்க உங்களை பற்றி என்ன யோசிப்பாங்க? மறுபடியும் அந்த வசனத்தையே படிங்களேன். இப்போ சொல்லுங்க. சரிங்க, நான் உங்களை ரொம்ப சோதிக்க விரும்பலை. இன்னொரு விஷயம் கேட்குறேன். ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷமாக குழந்தை இல்லை. 5 வருஷமாக குழந்தை இல்லை. அவங்கள பார்க்குறவங்க பாக்கியவதி வராங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? குழந்தை பிறக்கிறது யாரால? கடவுளால். அதுக்கு இவங்க ஏன் நிந்திக்கப்படுறாங்க?
இவங்க ஏன் நிந்திக்கப்படணும் அப்படின்னா, சுதந்திரம், கடவுள் கொடுக்குற சுதந்திரம். அது சுதந்திரத்துக்கு என்ன சொல்லுவீங்க? விடுதலை, சந்தோஷம், மகிழ்ச்சி. பிள்ளைங்க உங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சுதந்திரமாக இருக்கிறாங்க. அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அது அடுத்தது அந்த வசனத்தினுடைய கடைசி பாருங்க, கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைத்த பலன், கிஃப்ட். அந்த கிஃப்ட்டு நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் பார்க்குறாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நம்ம சபையில் ஒருத்தர் வந்தாங்க, ரொம்ப வருஷம் அவங்களுக்கு குழந்தையே கிடையாது, ரட்சிக்கப்படலை. அவங்க ரட்சிக்கப்படலை, குழந்தை இல்லை. ரொம்ப பக்தியாக வந்தாங்க. ஒரு குழந்தை பிறக்கிறவர்களும் நாங்கள் பண்ணுற எல்லா ஜபத்தையும் அவங்களும் பண்ணாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக விசுவாசி மாதிரியே பண்ணாங்க. ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க சர்ச்சுக்கு வரல. ஒரு நாள் என்னை வழியில் பார்த்துட்டு டக்குன்னு ரோட்டை விட்டு இறங்கி கீழே போகிறாங்க. என்னடா இது, இந்த அம்மா எங்கேயோ பார்த்த மாதிரி, எனக்கு ஞாபகத்தில் வரவே இல்லை. அவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி தான், ஏன் இப்படி போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, போய் ஒரு மரத்து ஓரத்தில் நின்றுனா போன பிறகு திரும்பி ஏறி ரோட்டில் போகிறாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு இவங்க ஞாபகம் வந்துச்சு எனக்கு, இவங்க சர்ச்சுக்கு வந்தாங்களா அவங்க தான் பழுகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி வரும்போது கரெக்டாக வந்து மாட்டிக்கினாங்க. அப்போது என்ன சிஸ்டர் ஒதுக்கி போனீங்க, என்ன விஷயம்? இல்லை அங்கே போனேன்னாங்க. சரி ரைட், ஏன் வரமாட்டீங்க சர்ச்சுக்கு அப்படின்னு. அது இல்லை, ஒரு சனினை காலில் கட்டிக்கின்னு ரொம்ப கஷ்டமாகுதியா, இங்கேயும் போக முடியல, அங்கேயும் போக முடியல, எதையும் பண்ண முடியல. ஒரே ஒரு கேள்வி, அந்த சனினுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டேன், உபவாசம் இருந்தேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஜபத்துக்கு வந்தேன், இவ்வளோ பாடுபட்டிய, அத்தனையும் எதுக்காக? அந்த சனினுக்காகத்தான். நீ இவ்வளோ பாடுபட்டது எதுக்கு? அந்த சனியனுக்காகத்தான். அதை போய் நம்ம என்ன நினச்சிக்கிறோப்போ, சனியன்னு நினைக்கிறோம். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க. பிள்ளைங்களை சந்தோஷமாக இருக்கும்போது கொஞ்சறீங்க, அதே நேரத்தில் கோபம் வரும்போது சபிக்கிறீங்க. அந்த வார்த்தை உங்கள் வாயிலேருந்து கோபமான கூட ஒரு அடி அடிச்சிடுங்க, தப்பு கிடையாது. சாபமான வார்த்தை உங்கள் வாயில் வரக்கூடாது. நீங்களே சபிக்கிறதும் நீங்களே ஆசீர்வதிக்கிறதும் சரியான போக்கான இல்லை. கோபம் வந்தால் பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது கோவப்படும் போது ஒரு அடி அடித்து திருத்துங்க. ஆனால் உங்கள் பேச்சு இருக்குது பாருங்கள், நாவு இருக்குது பாருங்கள், அது காட்டியே கொளுத்துக்கிற அக்கினி உன் பிள்ளையை கொளுத்திடும். அதனால் எந்த ஒரு வார்த்தையும் பதறியோ சொல்லவே சொல்லாத. கோபம் வந்துடுச்சு, ஏதோ கோபத்தில் பேசிட்டேன். அது எப்படி கோபத்தில் பேசுவேன்? இங்கே இருக்கிறது என்னன்னா அங்கே வரும் சொல்லுவாங்களே, உள்ள இதயத்தில் இருக்கிறத வாயில் வரும். அப்போது உங்கள் இதயத்தில் அந்த குழந்தைய குறித்த அந்த கசப்பான எண்ணம் இருக்குது, சாபமான எண்ணம் இருக்குது. அதை முதல்ல மாற்றுங்க. ஏன் தெரியுமா? அது உனக்கு சுதந்திரமும் உனக்கு கிஃப்ட்டுமானது. அல்லேலூயா. அது உன்னை விடுதலையாக இந்த உலகத்தில் மற்ற தாய் தகப்பன்மாரை போல உன்னையும் தாய் தகப்பன்மாராக உலாவ செய்தது. இல்லைன்னா உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா? 3 எழுத்து தான், ஆனால் அப்படியே உள்ளத்தையே உடைச்சி நுறுக்கி ஒரு பொட்டலமாக மடிச்சு கொடுத்துரும். 3 எழுத்து தான், அவ்வளோதான். அந்த வார்த்தையை நம்மளை சொல்லி இவர் சொன்னார்ல யாசர் லாரன்ஸு, நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் நோய்களையே சொல்லி நோக வைப்பார்கள். நோயாளியாய் என் நோய்களையே சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே, இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. பட்டம் பதவி இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்ட பதவி இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். வேர்பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள், வேர்பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர்
அல்லேலூயா. இப்போ இங்க பிள்ளைங்களை உங்களுக்கு சுதந்திரம், விடுதலையாகவும் பலன் கிஃப்டாகவும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதனால கோபம் வரும்போது கோபத்தில் பேசிட்டேன்னு தப்பிக்காம என்ன பண்ணாதீங்க. இனிமே அடி கூட அடிங்க, தப்பு கிடையாது. வாயால் அடிக்காதீங்க. ஏன்னா கையில் இருக்கிற அடி உடம்புல போவோம், அது மறைஞ்சிரும். இங்கிருந்து வர்றது அது சாபமாய் மாறும். அது உங்கள் பிள்ளைங்களுக்கு நீயே சாபத்தை விடுகிறவர்களாக இருப்பீர்கள். அந்த அடுத்தது நம்ம 8வது சங்கீதம் 128 3-4 வசனங்கள். 3லிருந்து 3-6, 3வது வசனமும் 6வது வசனமும். ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த 28வது சங்கீதம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அது எது குறித்து, ஒரு குடும்பத்து குறித்தது, குடும்பத்துக்குரிய ஒரு சங்கீதம். ஒரு குடும்பத்தை பற்றி, ஒரு கணவன், ஒரு மனைவி, பிள்ளைங்க, இந்த 3 பற்றி எழுதியிருப்பார். கணவன் எப்படி இருக்கணும், அப்புறம் மனைவி எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த வசனமே அதான் இருக்கும். நீங்கள் என்ன அந்த முதல் வசனத்தை கூட வாசித்தீங்களேன். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தாங்க பாக்கியவான். அப்புறம் அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்புறம் அடுத்து தான் மனைவி பசங்க. இப்போ முதல்ல கணவனை பற்றி சொன்னாங்க. அவன் எப்படி இருப்பான், அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான்னா அவன் பாக்கியவானாக இருப்பான், அவன் நன்மையும் கிருபையும் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது மனைவி பற்றி சொல்கிறாங்க. மனைவி வீட்டு ஓரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அப்போ ரொம்ப 2வது கவனிக்கிற விஷயம், திராட்சை கொடி. திராட்சை கொடி என்னன்னா அந்த திராட்சை ரசம், பழ ரசம், அதன் பேர் ஆங்கிலத்தில் ஒயின். அந்த திராட்சை ரசத்தை குடித்த ஒரு மனுஷன் எப்படி அதாவது தன்னை மகிழ்ந்து இருப்பானோ, அதுபோல அந்த மனைவி அவன் வீட்டு ஓரத்தில் தன் கணவனை மகிழ்விக்கிற ஒரு திராட்சை செடியாய் இருப்பாள். அல்லேலூயா. மனைவி. அப்புறம் நான் சொன்னேன், கணவனை மகிழ்விக்கிற. நீங்கள் காலையில் ஒரு வசனம் படித்தேன். புருஷனுக்காக ஸ்திரீ மனைவிக்காக ஸ்திரீ படைக்கப்பட்டவன் அல்ல, புருஷனுக்காகவே ஸ்திரீ படைக்கப்பட்டால். புருஷனிலிருந்து ஸ்திரீ வரவில்லை, ஸ்திரீலிருந்தே புருஷனிலிருந்தே ஸ்திரீ வந்தால், அப்புறம் ஸ்திரீலிருந்து புருஷன் வந்தான், ஆனால் 2மே கர்த்தரால் உண்டானது அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வரும். இப்போ இந்த விஷயத்தை நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு குடும்பம்னு சொன்னால் அதில் முக்கியமானது நான் எப்படி இருக்கிறேங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. உன்னுடைய முழு ஒரு மனைவியினுடைய, ஒரு கணவனுடைய டியூட்டி என்னன்னா அந்த முழு குடும்பத்தையும் போஷிக்கிறது, பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது ஒரு கணவனுடைய வேலை. அப்போ மனைவியினுடைய வேலை என்னன்னு சொன்னால் தன்னுடைய கணவனை மகிழ்விக்கிறது, அதுதான் அவளுடைய வேலை. ஏன்னா ஒரு மனைவி கணவனை மகிழ்வித்தா அவன் எவ்வளவு தூரம் போனாலும் சம்பாதித்து தன் வீட்டை ஆசீர்வாதத்தினால் நிரப்ப முடியும். இல்லைன்னு சொன்னால் இவர் ஒரு சுருக்கு கயிறு மாதிரி இருந்தேன்னு வச்சுக்க, நீட்டி விட்டுட்டு சுருக்கி பிடிச்சி இஸ்தாக்குன்னு வச்சுக்க, அங்கேருந்து தொண்டை விக்கி சாவற மாதிரி செத்துரும். அதனால் வசனம் நான் சொல்லலைங்க, அது நான் எழுதுன்னு நினச்சிக்கிடாதீங்க, வேதத்தில் இருக்கிறத உங்களுக்கு நான் விளக்க சொல்கிறேன். திராட்சை உன் மனைவி உன் வீட்டோரங்களில் இருக்கிற என்ன எப்படிங்க ஒளி, அது என்ன எப்படி திராட்சை கொடியை போல இருப்பா, பிள்ளைகள் பந்தய சுற்றிலும் கனி தரும். அந்த வார்த்தை தான், அதுதான் நான் விட்டேன். கனி தரும் உன்னுடைய மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல. அந்த கனினா அது திராட்சை. இது இப்போ இஸ்ரவேலில் பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம் இல்லாமல் கல்யாணமே கிடையாது.
இங்கே காணா ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு மனைவி ஒரு புருஷனை மகிழ்ச்சியோடு நடத்தினாங்கன்னா அந்த குடும்பம் கடைசி வரையிலும் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். அதுக்கு முழு மூல காரணம் மனைவி தான். ஏன்னா அவங்க தான் திராட்சை கொடியாக, கனி தரும் திராட்சை கொடியாக இருக்க வேண்டும். அவங்க கனி தரும் திராட்சை கொடியாக இருந்தாங்கன்னா புருஷன் எங்கே போனாலும் அவன் ராஜாவா கம்பீரமாக இருப்பான். அவனுடைய பேர் பெற்று இருக்கும். அது முக்கியமானது. அந்த கணவனுடைய பேர் பிரஸ்தாபத்துக்கு மெயின் காரணமே மனைவி தான். ஏன்னா அவங்க தான் கனி தரும் திராட்சை செடி, திராட்சை கொடி. அப்புறம் பிள்ளைங்க ஒலிவ மரம் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒலிவ மரத்தை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒலிவ மரம்னு சொன்னால் அது இஸ்ரவேலுக்கு எண்ணெய் கொடுக்கிற ஒரு மரம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை எண்ணெய், எள்ளு எண்ணெய், தேங்காய் மரத்திலிருந்து வர்ற எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அது மரத்திலிருந்து வர்ற எண்ணெய். இது ரெண்டும் செடியிலிருந்து வர்ற எண்ணெய். இதுக்கு முன்னே இன்னொரு எண்ணெய் யூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இலுப்பை எண்ணெய்னு ஒரு எண்ணெய். இலுப்பை மரத்தில் அந்த பழம், அந்த பூ பூக்கும்போது பூ 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த வாசனை பயங்கரமாக இருக்கும். அந்த பூனுடைய சுவை எப்படி இருக்குன்னா தேனை விட இனிப்பாக இருக்கும். அவ்வளவு இனிப்பாக இருக்கும். அப்புறம் அதனுடைய காய்ச்சி அது பழுத்து வர்ற ஸ்டேஜில், காய் முத்துற ஸ்டேஜில் அந்த காயை பறித்து உடைச்சி காய வச்சு செக்காடி அந்த எண்ணெயை சமையலுக்கு, பலகாரம் சொல்கிறதுக்கு, இப்படி பல காரணத்துக்கு பயன்படுத்தினாங்க. இப்போ எல்லாம் கவனிங்க. அந்த பூவை எடுத்து அதை ஒரு உருண்டை மாதிரி பண்ணுவாங்க. நம்ம கடலை உருண்டை செய்கிற மாதிரி அதை உருண்டை செய்து வச்சு பல நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும். அதை பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது, படிச்சுட்டு வரும்போது, வெறுப்பாக இருக்கும்போது அதை ஒன்று எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அது இன்றைக்கி ஃபுல்லாக வச்சு நான் வாயிலே அதைக்குன்னு இருக்கலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. இனிப்பு வாயில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது கடைசி வரலாம், கடைசி அந்த ஒரு துளி நம்ம முழுங்குற வரலாம் அந்த இனிப்பு அப்படியே இருக்கும் அந்த இலுப்பை எண்ணெய். இப்போ அதெல்லாம் சீன்றதுக்கு இருக்காங்களா, இல்லை அதுக்கு இருக்குதா இல்லையா ஒன்றுமே தெரில. ஆனால் அவ்வளவு அந்த எண்ணெய் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா அதுபோல் இஸ்ரவேல் நாட்டில் ஒலிவ மரம் மக்களுக்கு பலன் கொடுக்கிற ஒரு மரமாக இருந்தது. உங்கள் பிள்ளைங்க ஒலிவ மரம் போல உன் பந்தியை சுற்றிலும் எப்பொழுதும் ஒலிவ மர கன்றுகளாக இருப்பார்கள். அல்லேலூயா. அதுக்கு நாம் என்ன செய்யணும்? முடிவு இருக்கணும்ல. ஒரு விஷயத்தை இருக்கணும், அதில் முதல் முடிவு இருக்கணும்ல. என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோதாங்க. முதல் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். அவ்வளோதான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். அடுத்தது 9வது நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆமேன். ஒரு அழில சொல்லலாமா? இப்போ சொல்லுங்க. அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். எப்படி இருந்தா? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், அவன் பிள்ளைங்களுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு அடைக்கலம்னா பாதுகாப்பு. ஒரு ஆபத்து வரும்போது ஒளிஞ்சிக்கிற ஒரு இடம் இருக்குது பற்றியா, அதுதான் அடைக்கலம். அந்த அடைக்கலம் உங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். 10வது நீதிமொழிகள் 17:8, 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். இல்லை 6. கவனிங்க. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். பிள்ளைகளின் பிள்ளைங்க, அதாவது பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க. என் பேர பிள்ளைங்க எனக்கு யாராக இருக்கிறாங்க? தலையில் கிரீடமாக இருக்கிறாங்க. அப்புறம் பாருங்க, பிள்ளைகளுக்கு மேன்மை யாரால கிடைக்குது?
அவங்க அப்பா அம்மாவால் தான் கிடைக்குது. அப்போது அப்பா அம்மா எப்படி இருக்கணும்னா அவங்க கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையானவங்களாக இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயன்றதுனால உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு வசனங்களை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். கவனிங்க, பிள்ளைகளின் பிள்ளைகள், அதாவது நம்ம பேரன் பேத்திங்க நமக்கு கிரீடம். ஆனால் இன்னொரு விஷயம் பாருங்க, பிள்ளைகளின் மேன்மை அவங்க பிதாக்களே. உங்கள் பிள்ளைங்களுக்கு மரியாதை கொடுக்கறது யாருன்னா அவங்க அப்பா அம்மா தான். அப்பா அம்மா ஒரு பையன் இருக்கிறான், ஒரு நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட், நல்ல படிக்கிற பையன், ஸ்கூலில் நல்லா படிக்கிறான், நல்லா இதெல்லாம் பாராட்டுறாங்க. அந்த கூட படிக்கிற பையன் ஓடியாந்தான், டேய் உங்கள் அப்பன் குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்குறான்டா அப்படின்றான். என்ன சொல்லுவாங்க பாருங்க, அந்த பையனுக்கு என்னாச்சு, இவ்வளோ நேரம் வாத்தியார் புகழ்ந்தார், மாணவரெல்லாம் புகழ்ந்தாங்க, எல்லாம் அப்படியே தலையில் கிரீடமாக இருந்துச்சு. இன்னொரு பையன் ஓடியாந்தான், உங்கள் அப்பா குடிச்சிட்டு ரோட்டில் சாக்கடையில் கிடக்குறான்டான்னு சொன்ன உடனே அவன் தலைமையில் இருந்த அத்தனை கிரீடமும் சாக்கடையில் விழுந்து போச்சு. அப்போது பிள்ளைங்களுக்கு மேன்மையை கொடுக்கறது யாருன்னா அப்பா அம்மாவே. நான் சொல்கிறது கரெக்டா? அப்பா அம்மா தான். நீங்கள் செய்கிற நடந்துகிற விதம் உங்கள் பிள்ளைகளுக்கு அந்தஸ்தை உண்டாக்கும். அல்லேலூயா. அடுத்தது நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம் 7வது வசனம். கவனிங்க, அவனுக்கு பிறகு எனக்கு பிறகு என் பிள்ளைங்க பாக்கியவானா இருக்கணும், உங்களுக்கு பின்பு உங்கள் பிள்ளைங்க பாக்கியவானா இருக்கணும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் நீதிமான் உத்தமத்திலே நடக்கணும். நீங்கள் நீதிமான் தான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நீங்கள் யாராயிட்டீங்க? நீதிமான. நீங்கள் எப்படி நடக்கணும்? உத்தமத்திலே நடக்கணும். நீங்கள் உத்தமமாக நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுறது? உங்கள் பிள்ளைங்க பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அடுத்தது 12 ஏசாயா 54:13. மறுபடியும் படிங்க. உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் கர்த்தரால் போதிக்கப்படாது நடத்தப்படுறவங்களா இருக்க வேண்டும். அடுத்தது ஏன்னா புரிஞ்சிடுச்சு இல்லை, அதனால சும்மா அதிக போசின்னு இருக்க வேணாம், வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆமென். அல்லேலூயா. உன் பிள்ளைகளை கர்த்தர் மறக்காம இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? நீங்க வேதத்தை மறக்கக்கூடாது. நீங்க வேதத்தை மறந்தீங்கன்னா கர்த்தர் உன் பிள்ளைங்களை மறந்துடுவார். நீங்க கர்த்தருடைய வேதத்தை மறக்காம இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க பிள்ளைங்களை என்னைக்கும் மறக்க மாட்டார். அல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சிடுச்சு இல்லை? அடுத்தது போகலாம் இல்லை, வசனம் நிறைய இருக்கிறதுனால. அடுத்ததாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? ரொம்ப முக்கியம். நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது உங்கள் சிறு பிள்ளைகளும் சர்ச்சுக்கு வர்றது அவசியம். பிள்ளைங்களை யார்கிட்டனா விட்டு பார்த்துக்க சொல்லிட்டு நாம் மட்டும் போய் ஆண்டவர் தேடிட்டு வந்துடுறேன், போய் ஆண்டவர் பாதத்தில் விழுந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா விழுந்துருவீங்க, எழுந்திருக்க மாட்டீங்க. ரொம்ப முக்கியம், நீங்கள் வரும்போது உங்கள் பிள்ளைகளும் உங்களோடு கூட தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. நீ வசனத்தை பாருங்க. இயேசு
சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அந்த சிறு பிள்ளைகளை போன்றதே. அல்லேலூயா. ஒரு முக்கியமானது என்னன்னு சொன்னால், சில பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை மட்டும் சர்ச்சுக்கு அனுப்புவாங்க. சில பேர் பெற்றவங்க மட்டும் சர்ச்சுக்கு வருவாங்க, பிள்ளைங்க எங்கன்னா விளையாட்டு கிடக்கும். அதுக்கு இங்கேருந்து சர்ச்சுக்கு போய் வீட்டுக்கு போய் பார்த்தா ஒன்று அடிச்சுக்கின்னு மண்டையை உடச்சிக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. அப்புறம் இங்கேருந்து வயிற்றுல வாயில் அடிச்சுக்கின்னு ஓடி போய், ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆச்சு, நான் சர்ச்சுக்கு தானே போனேன். உன்னை யார் விட்டு வர சொன்னது? சர்ச்சுக்கு தான் போனேன், ரைட்டு. உன்னை யார் விட்டுட்டு வர சொன்னது? நீ போகும்போது பரலோகத்துக்கே இட்டு போகணுன்னு சொல்லும்போது நீ இங்கே சர்ச்சுக்கு வரும்போது இட்டார்லன்னா இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்கத்தான் செய்யும். அது தேவனும் பொறுப்பு கிடையாது. அதுக்கு காரணம் நீ தான். வேதவசனம் சொல்லுது, சிறு பிள்ளைகள் இடத்து வருவதற்கு இடம் கொடுங்கள், தடை செய்யாதிருங்கள், ஏன்னா பரலோக ராஜ்யம் அவர்களை போன்றதே. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 15வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆமேன். அடுத்தது கவனிங்க, அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள். உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். என்னன்னு சொன்னால், நாம் இப்போ ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். நீங்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக பங்குள்ளவர்களாக இருக்கிறீங்களா? அதாவது நாம் கிறிஸ்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னே ஒருவேளை நம்ம மரிக்க வேண்டியது வந்துச்சுன்னு வச்சுங்களேன். மரிச்சிட்ட நாம இயேசு கிறிஸ்து வரும்போது உயிர்த்து எழுந்திருப்போமா? உயிர்த்து எழுந்திருக்கிறவங்க உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள். உயிர்த்து எழுந்திருக்கிறவங்க உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள். இப்போ நீங்க மரிச்சா கிறிஸ்துவுக்குள்ள உயிர்த்தெழுவேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அப்புறம் உங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா உங்க பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கை வராது. அப்போ நீ செய்யுங்க, நீங்க முதல்ல ஆண்டவருடைய மரணத்தையும் அவருடைய பாடுகளையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் நீங்க முதல்ல விசுவாசிக்கணும். ரெண்டாவது அவர் உயிர்த்தெழுதலை நீங்க விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசித்து அதை அப்படியே நம்பணும். இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு கேள்வி கேட்டதுன்னா, நீ அவரை நம்பல, அதனால உனக்கு உயிர்த்தெழுதலில் பங்கு இல்லை. அல்லேலூயா. அடுத்தது யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதிகாரம் கொடுத்தார், பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். யாருக்கு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மையானால் அவர் அவருடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதுன்னா இயேசு கிறிஸ்துவை, அதாவது ஏற்றுக்கொள்றதுன்னா என்னன்னா, ஞானஸ்தானம் எடுக்கிறது ஒரு அடையாளம். ஆனால் முழு மனசோட அவரை ஏற்றுக்கிடணும். சர்ச்சுக்கு வரும்போது சர்ச்சு பார்த்தோன்னே ஆல்ரெடி சோத்திரன்றதெல்லாம் கிடையாது. எப்போவும் நீ சர்ச்சில் வந்தாலும் சர்ச்சை பார்த்தாலும் பார்க்கலனாலும் ஒரே மாதிரியாக இருக்கணும். சர்ச்சு உன் கண்ணுக்கு முன்னே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், இயேசுவும் முன்னே நின்றுக்கிட்டே இருக்கணும். அதுதான் உண்மையாக நீ கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்டதுக்கான அடையாளம். இப்போ பாருங்கள், எங்களை இட்டு போய் என்னை இட்டு போய் ஒரு கிறிஸ்தவங்களே இல்லாத ஊரில் மட்டுமே என்னை விட்டுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த ஊரில் கிறிஸ்தவம் கிடையாது, கிறிஸ்டினே கிடையாது, கிறிஸ்தவமே கிடையாது, கிறிஸ்தவனா என்னன்னே தெரியாது ஊர். அங்கே எடுத்துமே என்னை விட்டுறாங்க. நான் என்னவா இருப்பேன்? சரி, நீங்கள் என்னவா இருப்பீங்க? சரி, நான் தான் என்னவா இருப்பேன்னு சொல்லுங்க. அங்கே போனால் நான் பாஸ்டராக இருப்பேன். ஏன் தெரியுமா? அங்கே இருக்கிற மக்களுக்கு இயேசுவை சொல்லி இயேசுவை விசுவாசிக்க வச்சு இயேசுவின் சபையில் அவங்கள அங்கத்தினராக்கி சபை ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு சபையாக மாற்றி அவங்கள சபைக்குள்ளே கொண்டாந்துருவேன். நீங்கள் போனால் நாங்கள் அவங்களா ஐக்கியமாகி பிங்கிளாகி அப்படி அவங்கள மாதிரியே போயிடுவோம். அப்படியே போய்கின்னு போக வேண்டியதாங்க. அப்படி போனீங்கன்னா நீங்கள்
அவ்வளவுதான். அதுக்கு அர்த்தம் நீங்களே புரிஞ்சுக்குங்க. ஒரு விஷயத்தை நல்லா கேளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் ஆமென் அல்லேலூயா சொல்லமா. இப்போ ஏற்றுக்கொள்ளணும். நீங்க எங்க இருந்தாலும், இப்போ உங்களை தூக்கி போய் எங்க போட்டாலும் நீங்க முளைச்சி கிறிஸ்துவத்தை விளைய வைக்கணுமே தவிர நீங்க அங்க போய் செத்து போகக்கூடாது. என்னை தூக்கியாந்து இங்க போட்டாங்களே, என்னை தூக்கியாந்து இங்க போட்டாங்களே. ஒரு விதை செத்தா தாங்க மரமாகும். ஒரு விதையை எடுத்து போய் போடுறோம், ஒரு பனைமரத்துக்கு பனங்கொட்டி தூக்கி போய் எங்கன்னா ஒரு இடத்துல போட்டுறோம். அந்த பனங்கொட்டை அங்கே செத்து முளைச்சி ஒரு பெரிய பனைமரமாகி அப்புறம் பழங்களை கொடுக்குது, பலன்களை கொடுக்குது இல்லை? அது போல தான் நீங்கள் வேணுமா ஒரு இடத்துல விட்டாங்க, என்ன காட்டில் விட்டாங்க. நான் ஆண்டவரே எனக்கு கண்ணு இல்லையா, ஆண்டவரே உனக்கு மூக்கு இல்லையா, ஆண்டவரே உனக்கு காது இல்லையான்னு கேட்டு இருக்காத. நீ செய்ய வேண்டியது அங்கே நீ பலன் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். உண்மையாக ஏற்றுக்கொண்டது உண்மைன்னா நீ எங்கே விழுந்தாலும் முளைப்ப. அல்லேலூயா. உண்மையாக ஏற்றுக்கொண்டது உண்மைன்னா நீ எங்கே விழுந்தாலும் அங்கிருந்து முளைச்சி எழும்புவேன். இப்போ நான் சொல்கிறேன், நான் என்ன சொன்னேன், நான் என் இடத்துல போய் இயேசுவே தெரியாத ஒரு இடத்துல என்ன விட்டு போய் தூக்கி போய் போட்டாங்க. அந்த இடத்த விட்டு என்னால் வெளியே வர முடியாது. எந்த பக்கம் பார்த்தாலும் இயேசுவே தெரியாத மக்கள் அப்படின்னா நான் ஒரு 2-3 வருஷம் பொத்தி என்னை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சபையை உருவாக்கியிருப்பேன். அங்கே நான் பாஸ்டராக இருப்பேன். நீங்கள் என்னவா இருப்பீங்க? ரொம்ப கேள்வியாகுது இல்லை? ஆனால் அந்த இடத்துல நீங்களும் என்னை போலத்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் அப்படியே மங்கி போய் அப்படியே மிங்கிள் ஆகி அப்படி அவங்கள கூட சேர்ந்து அப்படி ஆகி இப்படி ஆகி அப்படி போய் ஆயின்னு தான் முடியணும் கடைசியில். புரியுதுங்களா? அங்கே போய் முடியக்கூடாது. உங்களது எங்கே தான் முடியணும்? நீங்கள் எங்கே போட்டாலும், நீங்கள் மரிச்சாலும் முளைச்சி வந்து பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 17வது ரோமர் 8ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். சீக்கிரம் வாசிங்க. ஆமென் அல்லேலூயா சொல்லமா. இந்த வசனம் முன்ன சொன்னதோடு கூட இணைஞ்சு போகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் யாரா? தேவனுடைய பிள்ளைங்கன்னு யார் சாட்சி கொடுக்கறது? ஆவியானவரே. யார் கூட சாட்சி கொடுக்கிறாரு? நம்முடைய ஆவி கூட சாட்சி கொடுக்கிறார். சரியா? அடுத்தது கவனிங்க. நாம் பிள்ளைகளானால் விடுதலை பெற்றவர்களாய் இருக்கிறோம். சுதந்திரரும் ஆமே விடுதலை பெற்றவர்களாய் இருக்கிறோம். தேவனிடத்தில் விடுதலை பெற்ற நீங்கள் கிறிஸ்துவுக்கு உடன் விடுதலை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுகளை அனுபவித்தால் அப்படியாகும். நான் அந்த முதலே சொன்னேன்ல, என்ன சொன்னேன்? அதை நம்ம எத்துமோ எங்கே போட்டாலும் ஐயோயோ என்ன இங்கே போட்டாங்களேன்னு சொல்லக்கூடாது. அங்கேருந்து நீ முளைச்சி நீ யாருன்னு காட்டணும், நீ பலன் கொடுக்கணும். அதுதான் இங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அடுத்தது 18வது வசனம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். ஆமென். இப்போ பிள்ளைகள் நம்ம இயேசுவின் பிள்ளைகள். பாட்டு மட்டும் பாடலாம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஓகே, இயேசுவின் பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பாங்க. எல்லாரும் பாடுறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்க எல்லாரும் பாடுறாங்க. யார் உண்மையா இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவனி பாருங்க. இந்த மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல.
மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. இப்போதான் முடிவாயிடுச்சு. அப்ப யார் தேவனுடைய பிள்ளைகள்? வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறது. அப்போ நீங்க கவனிங்க, வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என்னன்னா, நீங்க பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக முத்திரிக்கப்படுகிறீர்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்புறம் படிங்க, ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலம் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவர் இல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருள் அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் வந்தான், அவன் பேர் யோவான். தன்னாலே எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாயிருந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாயிருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி இயேசுதான். அல்லேலூயா. அடுத்தது 19வது, நான் இன்னும் 2 நிமிஷம் முடிச்சிடறேன், இந்த ஒரு வசனம் மட்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2. ஆமேன். அல்லே சொல்லாமா. நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்று. முதல்ல கட்டாயத்துக்காக பின்பற்றாதீங்க, யாருடைய வேண்டுதலுக்காக தூண்டுதலுக்காக பின்பற்றாதீங்க. நீங்க எப்படி பின்பற்றணுமா? பிரியமா இயேசுவை பின்பற்றினீங்கன்னா எப்படி இருப்பீங்கன்னா, கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு கொந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது, அன்பில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், கட்டாயத்துக்காக இயேசுவை தேடாதீங்க. இவங்க சொன்னாங்க, அவங்க வற்புறுத்துனாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, அதுக்கெல்லாம் வேணாம். நீங்களே பிரியமாக கர்த்தரை தேடினீங்கன்னா அவர் உங்களை பிரியமாக ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனத்தை கூட வாசித்துருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரெண்டாவது, அடுத்தது, நீங்க முன்ன அந்தகாரத்தில் இருந்தீங்க, இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க. அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருட்டும் பிள்ளைகள்னு ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிலருக்கு எப்பவுமே அவங்க எண்ணமே பாவ செயலாக இருக்கும், அவங்க இருட்டு பிள்ளைங்க. உங்களுடைய நீங்கள் இருட்டில் ஒளிஞ்சு போக மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைங்க. ஒரு தப்பு பண்ணும்போது தான் நம்ம ஒளிவோம். ஆமாண்ணே. இப்போ ஆதாம் எப்போ ஒளிஞ்சாரு? ஆதாம் என்ன பண்ணார்? தேவன் செய்ய வேணான்னு சொன்னதை செஞ்சார். ஆதாமை தேடி வர்றாரு ஆண்டவர். ஆதாமும் ஓடி ஒளிஞ்சிக்கினா, ஏவாலும் ஓடி ஒளிஞ்சிக்கினா. ஆதாமே எங்கே இருக்கிறேன்னு கேட்டார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீ கொடுத்திய ஒரு பொண்டாட்டி, அவள் இதை கொடுத்தா நான் புசித்தேன் அப்படின்னா, உனக்கு எங்கடா போச்சு அறிவுன்னு கேட்டுருக்கார் ஆண்டவர். என்னன்னா, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு மற்றவங்க மேலே பழி போடுற வேலையை தயவுசெய்து விட்டுருங்க. உங்களுக்குன்னு தேவன் தனிப்பட்ட அறிவையும் ஞானத்தையும் கொடுத்துருக்கிறார். இப்போ அவர் கேட்டார்னு வச்சுக்க, உனக்கு கொடுத்த அறிவு எங்கடா கண்ணு அப்படின்னு கேட்டார்னு என்ன சொல்லுவோம் இல்லையா? ஆகையினால எப்பவுமே மற்றவங்களை குறை சொல்லியே, மற்றவங்க நான் செய்த தப்புக்கு இன்னொருத்தர் பொறுப்பேற்றுக்கணும், நீங்கள் செய்கிற தப்பை இன்னொருத்தர் பொறுப்பேற்றுக்கணும். மற்றவங்க மேலே பழியை போட்டு நான் செய்யலைங்க, அவங்க தான் என்னை செய்கிறதுக்கு தூண்டுறாங்க. ஏன் நமக்கு இல்லை அறிவு இல்லை எங்கே போச்சு? அவங்க தூண்டினா நமக்கு இன்னும் அறிவு இருக்குல்ல இல்லையா? இன்னும் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க. அறிவு இல்லையான்னு கேட்டால் உங்களை கேட்கலங்க, செய்கிறவங்களை. உங்களுக்கு கிடையாது இது. யார் ஒருத்தர் செய்யக்கூடாது செய்கிறாங்களோ அவங்களுக்கு இது. நீங்களாம் வந்து உட்காந்துங்கிறீங்கன்னா கட்டாயம் அப்படி போக மாட்டீங்கல்ல. ஆமேன். அடுத்தது கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை இந்த வாசித்து முடிச்சல, அது என்ன விட்டு வச்சா கஷ்டமாக இருக்கும். எபேசியர் 5:6-1
கடைசி வசனம் இதுதான். ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு. ஆமேன். ஒரு அல்லே சொல்லமா. கடைசியா பிள்ளைங்களுக்கு ஒரு உபதேசத்தை சொல்லி நாம முடிக்க போகிறோம். இப்போ பிள்ளைங்களை பார்த்து நேரடியாக சொல்லலாம். பிள்ளைகளே, உங்களை பெற்றவங்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க. இதுதான் நியாயம், இது நியாயம், இதுதான் நியாயம். இப்போ அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படணுமா, பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படணுமா? கொஞ்சம் நான் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படணுமா, அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படணுமா? நல்லா யோசித்து தானே சொல்றீங்க, நல்லா யோசித்து தானே சொல்றீங்க. கொஞ்சம் ஒன்றும் வித்தியாசம் இல்லையே, மாற்றம் இல்லையே. ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நிறைய பிள்ளைங்க இப்பொழுது பேரண்ட்ஸை டிமாண்ட் பண்ணுறாங்க. இப்படி செஞ்சாதான் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. தயவுசெய்து அது தப்பு. எப்பவுமே ஆண்டவருக்கு அடுத்தது உங்கள் அப்பா அம்மா தான். உங்கள் அப்பா அம்மா தான் ஆண்டவருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது. யாரு? உங்கள் அப்பா அம்மா தான், உங்கள் அப்பா அம்மா தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு அடுத்த இடத்த உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கறது என்ன பண்ணீங்க, அன்புள்ள பிதாவே எனக்கு மனம் இறங்கி என்னை ஆசீர்வதியும். ஆனால் அப்பா அம்மா வரும்போது வாங்கின்னு வா, இன்னும் யாருக்கிட்ட என்ன சொல்லிங்கிறான் யோசித்து பாருங்களேன். அப்போ அப்பா அம்மாவுக்கு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் அடுத்தபடியாக இருக்கிற நம்முடைய அப்பா அம்மாவுக்கு கொடுக்க வேண்டும். அப்பா அம்மாவை நீங்கள் அப்படி மதிச்சிங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க உங்களை அப்படி மதிப்பாங்க. உங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்குன்னா தெய்வீக குடும்பமாக இருக்கும். இல்லைன்னா அந்த குடும்பம், அதாவது கந்தல் குடும்பம், இந்த நாதார் குடும்பம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் உங்கள் குடும்பம் அமையும். அப்படி நடந்து கொள்ள தயவு செய்து விடவே விடாதீங்க. பிள்ளைங்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து முதல் இடத்துல இயேசு கிறிஸ்து, ரெண்டாவது இடத்துல உங்கள் தாயும் தகப்பனும். அல்லேலூயா. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, இதில் பாலிஷ் பண்ணது அரசியல் பண்ணுவாங்க. அப்பா என்ன பண்ணுவார், அம்மாவுக்கு விரோதமாக பசங்களை ட்விஸ்ட் பண்ணி விடுவார். அம்மா என்ன பண்ணுவாங்க, பசங்களை அப்பாவுக்கு விரோதமாக ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க. நாளைக்கு அந்த பசங்க 2 பேருக்குமே ட்விஸ்டாக நிற்பானுங்க. இவங்க அம்பான்னு பேன்னு நிற்பாங்க. தயவு செய்து இந்த வேலையை செய்யவே செய்யாதீங்க. அப்பாவுக்கு விரோதமாக ட்விஸ்ட் பண்ணுறது, அம்மாவுக்கு விரோதமாக ட்விஸ்ட் பண்ணுறது, நாளைக்கு நீங்கள் ட்விஸ் ஆகிடுவீங்க. ஜாக்கிரதை. பிள்ளைங்களை எந்த காரணத்தை கொண்டும் ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் ட்விஸ்ட் பண்ணி விடவே கூடாது. அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுக்குறியோ அதே மரியாதை அம்மாவுக்கு கொடு. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரே மரியாதையை கொடு. அப்பா அம்மா 2 பேரும் சமம். அல்லேலூயா. இந்த மரியாதையை நீங்கள் கொடுக்க பழகணும். பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ரொம்ப முக்கியம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படி. முதல் கர்த்தர், ரெண்டாவது கீழ்ப்படித்து அப்பா அம்மாவுக்கு 2வது இடம். அப்புறம் தான் குரு அவங்க இவங்க எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் அப்புறம்தான், அதெல்லாம் அப்புறம் தான். அது ஏன்னா ஒரு இடையில வருவாங்க, இடையிலேயே போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவும் அப்பா அம்மாவும் கடைசி வரை உங்க கூட இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க செத்துருவாங்களே, அப்புறம் அவங்க செத்துட்டாலும் அவங்க பேரை சொல்லாத உன்னால இருக்க முடியாதே. இப்போ உங்கள் பேர் என்னப்பா? உன் பேர் எழுதியாச்சு. வின்சல் என்னப்பா? அப்போ உங்கள் அப்பா பேர் சொல்லி ஆகணுமே. சொல்லாத இருக்க முடியாது. இல்லை வாத்தியார் யாருப்பா ஒன்று நடத்துது, எந்த வாத்தியார், அதெல்லாம் கிடையாது. யார் முக்கியம்? கடவுள் முக்கியம். அடுத்தது அப்பா அம்மா தான் முக்கியம். அல்லேலூயா. கடவுளுக்கு முதல் இடம், முதல் இடத்த அப்பா அம்மாவுக்கு கொடுத்துறாதீங்க. முதல் இடம் கர்த்தருக்கு, 2வது இடம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுங்க. அப்புறம் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, கடைசி முடிக்கலாம். இது 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 நியாயம். எது? கர்த்தருக்குள் அப்பா அம்மாவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது, கட்டுப்படுறது, கீழ்ப்படுகிறது, சொல்கிறதை கேட்கறது, அவங்க விரும்பதை செய்கிறது, இது எல்லாம் நியாயம். அடுத்தது பாருங்க,
உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கவும் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. இதுதான் முக்கியப்படுத்தணும் அவங்கள. சரியா? இப்போ பிள்ளைங்களை பற்றி தான் இந்த 2 வாரமாக நான் பேசியிருக்கிறேன். பிள்ளைங்க எப்படி இருக்கணும், பிள்ளைங்களுடைய நடத்துதல் எப்படி இருக்கணும், பிள்ளைகளோடு அவங்க அப்பா அம்மா எப்படி இருக்கணும், பிள்ளைங்களை அப்பா அம்மா எப்படி நடத்தணுங்கிறத குறித்து நம்ம இந்த 2 வாரமாக பார்த்தோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி செபிக்கலாம்.